பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 26, 27வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்பதாக. அடிப்படை கோட்பாடு, பேசிக் பிரின்சிபிள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் தயவுள்ளவர் ஆகியால் எல்லாரும் தேவனிடம் தயவை எதிர்பார்ப்பார்கள். அதே வேளையில் நீங்கள் மற்ற நபர்களுக்கு தயவை காட்டாமல் தேவனிடம் தயவை எதிர்பார்த்தால் அது ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய்விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு எஜமானிடம் ஒரு ஊழியக்காரன் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அந்த ஊழியக்காரனால் கடனை செலுத்தி தீர்க்க முடியவில்லை. அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்பொழுது எஜமான் அந்த ஊழியக்காரனுக்கு தன்னுடைய தயவை இரக்கத்தை காண்பித்தான். தயவை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனிடம் வேறொருவன் வெறும் 100 ரூபாய் தான் கடன் வாங்கியிருந்தார். அவனாலும் கடனை செலுத்தி தீர்க்க முடியவில்லை. ஊழியக்காரனோ அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். மாத்திரமல்ல, அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த ஊழியக்காரன் பிறனுக்கு தயவை காண்பிக்கவில்லை என்பதை எஜமான் அறிந்து அவனிடம் வந்து, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் என்ற உவமையை இயேசு கூறினார். அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் மன்னியாமல் விட்டுவிடுவார் என்று இயேசு சொன்னார். தேவனிடம் தயவை எதிர்பாருங்கள். அவருடைய தயவுதான் நம்மை பெரியவனாக்கும். அவற்றில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முன்பாக நீங்களும் தயவுள்ளவர்களாக இருங்கள். காரணம், அவர் தயவுள்ளவனுக்கு தான் தயவுள்ளவர், உத்தமனுக்கு தான் அவர் உத்தமர். யோபு உத்தமன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவரும் அவனை திரும்ப ஆசீர்வதிப்பதில் உத்தமத்தை காத்து கொண்டார். மாத்திரமல்ல, அவர் புனிதனுக்குத்தான் அவர் புனிதர். யோசேப்பு தன்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஆகியால் பரிசுத்தமுள்ள தேவன் யோசேப்போடே கூட இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படிக்கு செய்தார். கடைசியில் அவர் மாறுபாடானவனுக்கு மாறுபடுகிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு முன் வெளிவேஷம் தரித்து அவரை ஏமாற்றலாம் என்று முயற்சிக்காதிருங்கள். அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது. அவரிடம் நீங்கள் மாறுபாடாக செயல்பட்டால் அவரும் மாறுபடுகிறவராக காண்பிப்பார் என்ற எச்சரிக்கையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகியால் நீங்கள் தேவனிடம் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தன்னுடைய தயவையெல்லாம் கடந்து போகும்படி செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தயவை வெளிப்படுத்தும் போது நீர் இவர்களுக்கு தயவுள்ளவராய் வெளிப்படுவீரே, அதற்காய் நன்றி. அதுபோல நம்முடைய பிள்ளைகள் உத்தமமாகவும் பரிசுத்தமான ஜீவியம் செய்யவும் ஒவ்வொருவருக்கும் நீர் துணை செய்வீராக. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறியிருக்கும்படி செய்வீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனரும், கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.